வணக்கம். இலங்கைக்கு வரும்போதெல்லாம் யாழ்ப்பாணத்தை பார்ப்பது எங்களுக்கு மன நிறைவு தருகிற ஒரு நிகழ்வு. அங்க பேசுகிற தமிழ் எங்கள் காதுகளில் கொஞ்சி விளையாடும். அந்த ஊர்ல இளம் பிள்ளைகள் நிறைய பேர் பேச்சாளர்களாக வளர்ந்து வருகிறார்கள். ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேச்சாளர்களுக்கு அவர்கள் சரியான சவாலாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இளம் பேச்சாளர்களை தேடி கண்டுபிடிப்பதற்கு டான் டிவி நடத்துகிற நிகழ்ச்சி தான் சொற்சமர். இந்த நிகழ்ச்சியை திரு லலிசன் அவர்கள் திறம்பட செய்து வருகிறார். அதில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி பங்கேற்க வைங்க. பெற்றோரும் ஆசிரியரும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு தாங்க. அதை விட மறக்காமல் அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நானும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். உங்கள் எல்லாரது முயற்சியாலும் ஆதரவாலும் அந்த நிகழ்ச்சி சிறந்து விளங்க வேண்டும். எதிர்காலத்தில் நல்ல பேச்சாளர்களை உருவாக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடிச் சூளாமணியும் பொலியைச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க. திக்கட்டும் பரந்து வாழும் தீந்தமிழ் உறவுகளே வணக்கம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். வளரும் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். இன்றைய சொற்சமர் களம் சற்று வித்தியாசமானதாக அமைந்திருக்கிறது. புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிற படப்பிடிப்பு கலையகத்திலே இந்த சொற்சமர் களத்தினுடைய ஒளிப்பதிவு நடைபெறுகிறது. இந்த ஒளிப்பதிவிற்காக 2 மாவட்டங்களிலே இருந்து 2 முதன்மை பாடசாலைகளை சேர்ந்த பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். தமிழர்களுடைய தலை நிமிர் கழகமாக கொள்ளப்படுவது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. மிகச்சிறந்த விவாதிகளை உருவாக்கிய கல்லூரி, உருவாக்கி கொண்டிருக்கிற கல்லூரியும் கூட. அந்த பாடசாலையைச் சேர்ந்த பிள்ளைகள் இந்த சொற்சமர் களத்திலே இன்றைக்கு பங்கெடுக்கிறார்கள். அதை போலவே வவுனியா மண்ணிலே இன்றைக்கு முதன்மை பெற்ற விவாதிகளை உருவாக்குகிற ஒரு பாடசாலையாக புதுக்குளம் மகா வித்தியாலயம் திகழ்கிறது. அந்த கல்லூரியிலே இருந்து பாடசாலையிலே இருந்து மாணவ செல்வங்கள் வருகை தந்திருக்கிறார்கள். 2 பாடசாலைகளுடைய சமூகத்தினரையும் சொற்சமர் களத்திற்கு வருக வருக என்று வரவேற்பதிலே நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். 2 பாடசாலைகளும் விவாதத்துறை சார்ந்த அனுபவத்தை கொண்டிருக்கின்ற காரணத்தால் இந்த களம் சற்று வித்தியாசமாக சுவாரஸ்யமாக அமையும் என்கிற எதிர்பார்ப்பு என்னிடமும் இருக்கிறது, உங்களிடமும் இருக்க வேண்டும். இந்த பிள்ளைகளை பொறுத்தவரையிலே இவர்கள் ஆளுமையிலே உயர்ந்து நிற்கிறார்கள், பேச்சாற்றலிலே உயர்ந்து நிற்கிறார்கள், விளையாட்டு திறனிலே உயர்ந்து நிற்கிறார்கள், கல்வியாற்றலிலே உயர்ந்து நிற்கிறார்கள், மற்றவர்களோடு பழகக்கூடிய தன்மையிலே உயர்ந்து நிற்கிறார்கள். இப்படியாக தங்களுக்கு என்று தனித்துவமான அடையாளங்களை வெளிப்படுத்துகிறார்கள். ஒருவர் தன்னிடம் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த சக்தியை வெளிப்படுத்தி தன்னுடைய தனித்துவமான அடையாளத்தை நிலைநிறுத்துகிற பொழுது அதை நாங்கள் ஆளுமை என்கிற பர்சனாலிட்டி என்கிற சொல்லாலே நாங்கள் அழைக்கிறோம். பெர்சோனா என்கிற பதத்திலே இருந்து உருவாகிய சொல்தான் பர்சனாலிட்டி என்று அமைந்திருக்கிறது. இந்த ஆளுமை விருத்தியிலே பல காரணிகள் பங்களிப்பு செலுத்துகின்றன. அதிலே பிரதானமானது பரம்பரையாக அமைந்திருக்கிறது. ஒரு வைத்தியருடைய பிள்ளை வைத்தியனாக வருவதிலே ஆச்சரியம் கிடையாது. ஏனென்றால் அப்பாவினுடைய இரத்தத்திலே டாக்டருக்குரிய பண்புகள் ஊறி இருக்கின்றன என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆகவே வைத்தியனுடைய பிள்ளை வைத்தியனாக வரலாம். ஆனால் ஒரு விவசாயியினுடைய பிள்ளை வைத்தியனாக வரலாமா என்றால் வரலாம். அப்படி வருகிற பொழுது என்ன பேசுவோம் என்றால், அவனுடைய சூழல் அவனை வைத்தியனாக்கி இருக்கிறது, அப்படி நாங்கள் பாராட்டு தெரிவிப்போம். எனவே ஒரு மனிதனுடைய ஆளுமை விருத்தியிலே மிக பிரதானமாக பரம்பரையும் சூழலும் பங்கெடுத்து நின்றால், இந்த சூழலை பற்றித்தான் இன்றைக்கு இந்த பிள்ளைகள் பேசப் போகிறார்கள். இந்த சூழலை பொறுத்தவரையிலே சூழல் பல்வேறு சூழல்களை எங்களுக்கு அமைத்து தருகின்ற ஒரு பான்மையை பார்க்கிறோம். இதை விட முதிர்ச்சி மெச்சூரிட்டி இருக்கிறது, அதை விட கற்றல் அனுபவங்கள் இருக்கின்றன. இது எல்லாம் ஆளுமையிலே பங்களிப்பு செய்தாலும் சூழலை பொறுத்தவரையிலே ஒரு பிள்ளை எதிர்கொள்கிற சூழல் மிக பிரதானமாக 2 சூழல். ஒன்று வீட்டு சூழல்,
மற்றையது பாடசாலை சூழல். வீட்டுச் சூழலிலே அப்பா, அம்மா, சித்தப்பா, சித்தி என்று பல்வேறுபட்ட குடும்ப நிலைகளிலே அனுபவிக்கிற ஒரு சூழல் வீட்டுச் சூழலிலே கிடைக்கிறது. பாடசாலை சூழல் என்கிற பொழுது ஆசிரியர்கள், அதிபர், அதைவிட பாடசாலைக்கு வருகை தருகிற கல்வி அதிகாரிகளிலே இருந்து மிக குறிப்பாக சகபாடிகள், கலீக் என்று சொல்கிறோம், அந்த சகபாடிகள் கொடுக்கிற சூழல், இது எல்லாம் ஆளுமை விருத்தியிலே பங்களிப்பை செலுத்துகின்றன. இப்பொழுது கேள்வி, 2 சூழல்கள் இருக்கின்றன. சரி, எந்த சூழல் அதிக பங்களிப்பை ஆளுமை விருத்தியிலே செலுத்துகிறது? விடையை நான் சொல்லிவிட்டால் நிகழ்ச்சி முடிவடைந்து விடும். இவர்கள் தங்கள் அபிப்பிராயங்களை தெரிவிக்கப் போகிறார்கள். வீட்டுச் சூழல் தான் தொட்டிலில் பழக்கம் சுடுகாடு மட்டுமென்றல்லவா சொல்கிறார்கள். வீட்டிலே பிள்ளைகளுக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறோமோ அதைத்தான் செய்கிறார்கள். பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள். இப்படி எல்லாம் எடுத்துச் சொல்வதற்காக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர் காத்திருக்கிறார்கள். அதை போல இல்லை, பாடசாலை சூழல் என்னதான் வீட்டுச் சூழல் சாதகமற்றிருந்தாலும் ஒரு பாடசாலை சூழலால் ஒரு ஆளுமை மிக்கவனை உருவாக்கிவிட முடியும் அல்லவா? இன்றைக்கு எத்தனை பேர் பாடசாலையைத்தான் என்னுடைய உயர்ச்சியினுடைய அடையாளமாக கொள்கிறேன் என்று பறைசாற்றி நிற்கிறார்கள். இப்படி கருத்து சொல்வதற்காக வவுனியாவிலே இருந்து வருகை தந்த புதுக்குளம் மாணவிகள் காத்திருக்கிறார்கள். வாதத்தை தொடக்கி வைக்கிறார் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய மாணவ அணி தலைவர் தங்கராஜா தட்சயன். அவர் என்ன சொல்கிறார் பார்ப்போம். பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே வளர்ந்து வையை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நம் தமிழெண்ணி. தமிழுக்கு என் முதல் வணக்கம், அவைக்கு என் தமிழ் வணக்கம். இங்கு வீட்டிருக்கும் நடுவரவர்களுக்கும், என் தரப்புவாதிகளுக்கும், எதிர்த்தரப்புவாதிகளுக்கும், டான் டிவி நேயர்களுக்கும் என் இந்நேர வந்தனங்கள். இன்று நமக்கு தரப்பட்ட தலைப்பானது பிள்ளைகளின் ஆளுமை விருத்திக்கு அதிகம் பங்களிப்பது வீட்டுச் சூழலே. அந்த வகையில் தலைவர் என்ற ரீதியில் தலைப்பை வரையறை செய்ய வேண்டிய கடப்பாடு எனக்கு உள்ளது. அந்த வகையில் நான் வியூகங்களாக வீட்டுச் சூழல் எந்த வகையில் ஆளுமை விருத்திக்கு காரணமாகிறது, வீட்டுச் சூழல் வளர்க்கப்படும் ஆளுமை கூறுகள், மிகச்சிறந்த ஆளுமை பின்னணிக்கு வீட்டுச் சூழல் என்று 3 கட்டமைப்புகளினூடாக எனது விவாதத்தை தொடரலாம் என நினைக்கிறேன். அந்த வகையில் பிள்ளைகள் என்று நாங்கள் கருதும் போது 18 வயதுக்கு குறைந்த ஆண் பெண் இருபாலரையும் பிள்ளைகள் எனலாம். ஆளுமை என்றால் எமது நடுவர் அவர்கள் முன்பே கூறியிருந்தது போன்று அவர்களுடைய எண்ணங்கள், சிந்தனை, தோற்றம், செயல், மொழியாற்றல், உருவாக்கம், கற்பனை என்று பலவின் அடிப்படையில் ஒரு கூட்டு திரட்சியாக அவற்றை நாம் ஒரு பொதுவான கோட்பாட்டில் வரையறை செய்யலாம். விருத்தி என்று நாம் நோக்கும் பொழுது மாற்றம் ஒன்றே மாறாததொன்று. ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுதல், அது ஒரு முக்கியமான பண்பு. இது எமது ஆற்றல்களில் ஏற்படும் வளர்ச்சி, அதையே நாம் விருத்தி என்கிறோம். இன்று எமது விவாதமானது வீடா பாடசாலையா அல்ல, அதிகம் பங்களிப்பது. அந்த அடிப்படையில் வீட்டுச் சூழலானது ஒரு பிள்ளை 6 மணித்தியாலம் பாடசாலையில் கல்வி கற்கிறது. ஆனால் வீட்டில் பிள்ளை கருவில் உருவாகியது முதல் அதனுடைய ஆளுமையானது விருத்தி செய்யப்படுகிறது. பிள்ளை கருவில் இருக்கும் பொழுதே அயலில் என்ன நடக்கிறது, என்ன செய்கிறார்கள் என்று அதன் காதால் கேட்கும் பொழுது அதன் ஆளுமையானது அவ்விடத்திலேயே உருவாக்கப்படுகிறது. நடுவர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தது போல ஒருவரின் மரபணு ரீதியாக 50% ஆளுமையும் ஏனைய 50% சூழல் காரணிகளாகவும் தங்கியிருக்கும். அதிலும் சூழல் காரணியில் பெரும்பாலானது, அதாவது 30% மேலானது இந்த வீட்டுச் சூழலே என்று கூற வந்துள்ளேன். ஒரு பிள்ளையின் ஆளுமையானது மிக அதிவேக வளர்ச்சியில் வளர்ந்து செல்வது 5 வயதுக்குள்ளே. இந்த 5 வயதுக்குள்ளேதான் பிள்ளை அனைத்து தன்னுடைய விடயங்களையும் கருத்தில் கொள்ளுகிறது. இன்று அப்துல் கலாம் கூறிய அக்கினி சிறகுகளை எடுத்தால் அவர் கூறுகிறார், என்னை விடாமுயற்சி, அர்ப்பணிப்பு, உழைப்பு, திறன் என்பவற்றை மேற்கொண்டு வாழ்வில் சிறக்க வேண்டும் என்று என்னை தூண்டியவர்கள் எனது பெற்றோர்களே என்று குறிப்பிடுகிறார். ஏனென்று பெற்றோர்கள் தான் இந்த பாடசாலைக்கு அனுப்புகிறார்கள். பாடசாலைக்கு அனுப்புவதற்கு முன் கூறுகிறார்கள்,
நீ பாடசாலையில் ஒற்றுமையாயிரு, நண்பர்களுடன் ஐக்கியமாக நடந்து கொள், களவு செய்யாதே மற்றும் அன்பை செலுத்து என்று அத்தனை விடயங்களையும் பாடசாலைக்கு செல்லும் முன்பு ஆளுமையை புகட்டுகிறார்கள். இன்று குழந்தை பிறந்தவுடன் ஏடு தொடக்கல் நடக்கிறது. ஏடு தொடக்கலை முதலில் நடத்துபவர்கள் வீட்டில் உள்ளவர்கள். ஆகவே இந்த வீட்டில் உள்ளவர்கள் தான் மிக முக்கிய பங்கை ஆற்றுகிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த வீட்டு சூழலை நாம் பார்த்தோமே ஆனால் ஒரு தனி மனிதர் அல்லது கூட்டு குடும்பம் இவை அனைத்துமே வீட்டு சூழலுக்குள்ளே வருகின்றது. அவற்றுள் மனித கட்டமைப்பில் முதலாவதுமானது முன்னுரிமையானதுமாக கருதப்படுவது இந்த வீட்டு சூழலில். காரணம், மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். மாதாவிற்கும் பிதாவிற்கும் பின்பே குருவானவர் வருகிறார். அந்த வகையில் இந்த வீட்டு சூழல் தான் ஒரு பிள்ளையின் ஆளுமையில் மிக சிறப்பாக தங்கி இருக்கிறது என்பதை நான் இந்த இடத்தில் உறுதி செய்கிறேன். தோமஸ் அல்வா எடிசனை பார்த்தோமே ஆனால் அவருடைய தாய் தான் இப்படிப்பட்ட இந்த மகத்தான விஞ்ஞானியை உருவாக்கினார். ஒரு ஆசிரியர் இவருக்கு ஆளுமை காணாதென்று விரட்டப்பட்ட நேரத்தில் தாய் என்பவர் அவருடைய ஆளுமையை விருத்தி செய்து இன்றும் கண்களுக்கு மேல் இருக்கும் அற்புதத்தை உருவாக்கி இருக்கிறார் என்றால் இதுதான் இந்த வீட்டுச் சூழல் ஒரு மனிதனின் ஆளுமைக்கு மிக அத்திவாரமாக அமைந்ததுக்கு தக்க சான்று. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை மடியினிலே. அந்த வகையில் வீட்டுச் சூழலே ஒருவரின் ஆளுமையில் அதிக அளவு பங்களிக்கிறது என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கருவறை முதல் கல்லறை வரை ஒரு மனிதன் வீட்டுச் சூழலோடு தானே தொடர்பு படுகிறான். அவனுக்கு ஏடு தொடக்கிய காலத்திலே இருந்து அவனுடைய அறிவு விருத்தி அடைகிறது. அதற்கு முன்னரேயே 5 வயதிற்குள்ளேயே ஒரு பிள்ளையினுடைய அறிவு மிக பெருமளவிற்கு விருத்தி அடைந்து விடுகிறது. ஆகவே வீட்டுச் சூழல் தானே ஒரு பிள்ளையினுடைய எழுச்சிக்கு விருத்திக்கு அடிப்படையாக அமைகிறது என்று இந்து கல்லூரியினுடைய மாணவன் தட்சயன் தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார். இல்லை, பிள்ளையினுடைய விருத்தி வீட்டுச் சூழல் என்றால் வீட்டிலேயே பிள்ளையை வைத்திருக்கலாமே, பாடசாலைக்கு எதற்காக அனுப்புகிறார்கள்? பாடசாலை சூழலை நம்பித்தானே அனுப்புகிறார்கள் என்கிற சாரப்பட பாடசாலை சூழல் தான் என்று பேசுவதற்காக வருகிறார் புதுக்குளம் மகா வித்தியாலயம், வவுனியா புதுக்குளம் மகா வித்தியாலயத்தினுடைய அணி தலைவி அருள் பிரகாசம் பிரியாளினி. பேசுங்கோ பிரியாளினி. அறிவை ஒளியாய் அழியா புகழாய் அகிலமெங்கும் கால்பதிக்கும் என் புதுக்குல அன்னைக்கு முதல் வணக்கம். நடுவர் அவர்களுக்கும் என் தரப்புவாதிகளுக்கும் எதிர்த்தரப்புவாதிகளுக்கும் இந்நேர வந்தனங்கள். இன்று எங்களுக்கு தரப்பட்ட தலைப்பின் அடிப்படையில் பாடசாலை சூழலே பிள்ளைகளுடைய ஆளுமை விருத்திக்கு அதிகம் பங்களிப்பு செய்கிறது என்ற வகையில் எங்கள் தரப்புவாதிகள் 9 வியூகங்களின் அடிப்படையில் இந்த தலைப்பை கொண்டு செல்ல இருக்கிறார்கள். அந்த வகையில் வீட்டுச் சூழலில் எவ்வாறான ஆளுமைகள் கிடைக்க பெறவில்லை என்பது பற்றியும், தலைமைத்துவம் சார்ந்து எவ்வாறான ஆளுமைகளை பாடசாலை சமூகம் அதிகம் வழங்குகிறது என்பது பற்றியும், போட்டிகளில் ஏற்படும் வெற்றி தோல்விகளை சமமாக மதித்துக் கொள்ளும் மனோபாவம் எவ்வாறு திறன்பட வளர்கிறது என்பது பற்றியும், மதிப்பு, நன்னடத்தை, படைப்பாக்கல் திறன் மற்றும் தொடர்பாளர் திறன் போன்றவை எவ்வாறெல்லாம் வளர்க்கப்படுகிறது என்பது பற்றியும், சமூக மட்டத்திலும் சரி பாடசாலை மட்டத்திலும் சரி மாணவர்களுடைய ஆளுமைகளானது எவ்வாறு எல்லாம் வளர்க்கப்படுகிறது என்பது பற்றியும் எம் தரப்புவாதிகள் 9 வியூகங்களின் அடிப்படையில் எடுத்து கூற இருக்கிறார்கள். அந்த வகையில் எதிர்த்தரப்புவாதியவர்கள் கூறி சென்ற விடயங்களுக்கு நான் பதிலடி கொடுக்கலாம் என்று நினைக்கின்றேன். எதிர்த்தரப்புவாதியவர்கள் கூறியிருந்தார்கள், பாடசாலை 6 மணித்தியாலங்கள் தானே ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அத்தியாவசியமான ஒரு காலத்தை கொடுக்கிறது என்று. ஆனால் 6 மணித்தியாலயம் என்பது ஆயுள் வரை எங்களை கரை சேர்க்கும் ஒரு பணியை அதுதான் ஆற்றி வருகிறது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை போலிருக்கின்றது. இன்றைய தினம் டான் தொலைக்காட்சியினுடைய சொற்சமரிற்கு கூட்டி வந்தது கூட அவர்களுடைய பாடசாலை சமூகம் என்று தெரியவில்லை போலிருக்கின்றது. அவர்களுடைய பாடசாலையின் பெயரை கூறிதான் அவர்களுடைய அறிமுகமே எங்களுடைய நடுவர் கூறியிருக்கிறார்கள் என்றால் அங்கும் கூட அவர்களுடைய அடையாளத்தையும் அவர்களுடைய திறனையும் விருத்தி செய்வது அந்த பாடசாலையாகத்தான் இருக்கிறது. மேலும் கூறியிருந்தார்கள், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை போன்றவற்றையெல்லாம் கூறிதான் வீட்டுச் சூழல் வளர்க்கிறது என்று. ஆனால் அது எவ்வாறெல்லாம் அமைய வேண்டும் என்பது பற்றி பாடசாலை சூழல் தான் அனுபவ ரீதியாக கற்றுக் கொடுக்கிறது. அதற்கு உதாரணமாக தற்போது காணப்படும் சாரணர் குழுவை எடுத்துக்கொண்டால் சரி, சுற்றாடல் குழுவை எடுத்துக்கொண்டால் சரி,
குழு செயற்பாடு, ஒத்துழைப்பு மற்றும் ஒற்றுமை, சகிப்புத்தன்மை போன்றவற்றையெல்லாம் விருத்தி செய்வது இந்த பாடசாலை சூழலாக காணப்படுகின்றது. மேலும் முதலாவதாக இவர் வீட்டுச் சூழலில் 5 வயதிலேயே ஆளுமை விருத்தியானது மேம்படுகிறது என்று கூறிவிட்டார். அவ்வாறு இருக்க ஏன் இவர்கள் 5 வயதுக்கு மீறி 18 வயது வரையும் கல்வியை கற்க வேண்டும்? கல்வியின் மூலமாகவே இவர்களுடைய அடையாளம் உறுதி செய்யப்படுகிறது என்றால் அது பாடசாலையின் அடிப்படையாக இருக்கிறது. மேலும் வீட்டுச் சூழலானது இவர்களுடைய ஆளுமைகளை எவ்வாறு பறிக்கிறது தெரியுமா? என்னதான் தவறு செய்தாலும் பிள்ளைதானே, என்னதான் இருந்தாலும் அவன் நான் பெற்ற பிள்ளை என்று பெருமிதம் கொண்டு அவர்களுடைய பிள்ளைகளை அவர் காண்பதே கிடையாது. பெற்றோர்கள் பார்த்து கொண்டு அப்படியே இருந்து விடுவார்கள். ஆனால் பாடசாலை தான் அன்பை கூட கண்டிப்பாக கொடுத்துவிட்டு வீட்டிற்கு சென்று ஐயோ என் பிள்ளையை அடித்து விட்டேனே என்று ஏங்கும் ஆசிரியர்களை இன்று என் மத்தியில் காண்கிறார்கள். இவ்வாறான ஆசிரியர்கள் இருக்கும் பொழுது பிள்ளைகளுடைய ஆளுமை விருத்தி எவ்வாறெல்லாம் மேலோங்கி இருக்கிறது தெரியுமா நடுவர் அவர்களே? கண்டிப்பை கூட இவ்வாறு காட்டிவிட்டு அன்பை வெளிக்காட்ட முடியாத மனோபாவத்தில் திணறுகிறார்கள் எங்களுடைய ஆசிரியர்கள். ஆனால் மாணவர்களுக்கு அது தெரியவில்லை. தவறுகளை எல்லாம் மூடி மறைக்கும் குடும்ப சூழலை தான் இவர்கள் விருத்தி செய்கிறது எங்களுடைய ஆளுமைகளை என்று வீணாக சவடலாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் நகைப்புக்குரிய விடயம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பிரியாளினியினுடைய வாதத்தோடு சிறியதோர் இடைவேளைக்கு சென்று வருவோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இன்றைய சொற்சமர் களத்திலே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அவர்களை எதிர்த்து வவுனியா புதுக்குளம் மகா வித்தியாலயம். பிள்ளைகளுடைய ஆளுமை விருத்தியில் பெரிதும் பங்களிப்பது எது? வீட்டுச் சூழல் என்கிறார்கள் இந்து கல்லூரியினர். இல்லை பாடசாலை சூழல் என்கிறார்கள் புதுக்குளம் அணியினர். இனி வீட்டுச் சூழல்தான் என்று தொடர்ந்து பேசுவதற்கான தருணம். இந்து கல்லூரியினுடைய 2வது பேச்சாளர் வருகை தந்திருக்கிறார். அக்ஷயன் வருகை தந்திருக்கிறார். அவர் என்ன சொல்ல போகிறார் பார்த்து விடுவோம். கண்ணில் தெரியும் பொருளை கைகள் கவர்ந்திட மாட்டாவோ, மண்ணில் தெரியுது வானம் அது நம் வசப்படலாகாதோ, எண்ணி எண்ணி பல நாளும் முயன்று இறுதியில் சோர்வோமோ, விண்ணிலும் மண்ணிலும் கண்ணிலும் என்னும் மேவும் பராசக்தியே என்று பாரதி இந்த உலகையே மாற்றக்கூடிய ஆளுமை தனக்கு வேண்டும் என்று ஆதி பராசக்தியிடம் வேண்டி இருக்கின்றான். அப்படிப்பட்ட ஆளுமை மாணவர்களிடத்தே விருத்தி செய்யப்படுவது வீட்டுச் சூழலிலேயே என்பது எங்கள் கருத்தாகும். அவைக்கன் வணக்கங்கள். அந்த வகையிலே அம்மணி அவர்கள் கூறியிருந்தார் தலைமைத்துவத்தை வளர்ப்பது பாடசாலை சூழல் என்று. ஆனால் ஒரு பிள்ளையின் ஆளுமை பண்பானது அந்த பிள்ளை பாடசாலைக்கு செல்ல முன்னிலிருந்து அவனது வீட்டிலிருந்தே வளர்க்கப்பட தொடங்கி விடுகிறது. அந்த பிள்ளை தனது தாயை அம்மா என்று அழைப்பதிலிருந்து அந்த பிள்ளையின் கையில் ஒரு பென்சிலை கொடுத்து படத்தை வரை என்று கூறும் வரை அதன் ஆளுமை பண்பு வீட்டிலிருந்து வளர்க்கப்பட தொடங்கி விடுகின்றது. அடுத்ததாக பாடசாலைக்கும் வீட்டுகளுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் யாதெனில், பாடசாலைகளில் மாணவர்களுக்கு குறைந்தளவு நேரமும் வீட்டில் அதிகளவு நேரமும் தங்கள் ஆளுமை பண்பை வளர்ப்பதற்கு காணப்படுகிறது. பாடசாலைகளில் தொடர்ச்சியாக 8 பாட வேளைகள் 6 மணி நேரம் நடக்கின்றது. இதன் காரணமாக மாணவர்களினால் தமது இணைப்பாட விதான செயற்பாடுகள் மட்டுமல்லாது தமது சுய கற்றலில் ஈடுபடுவது கூட பாடசாலையில் நேரம் இருக்காது. ஆனால் வீட்டில் இருக்கும் மேலதிக நேரத்தை அவர்கள் தமது இணைப்பாட செயற்பாட்டை வளர்ப்பதற்கு மட்டுமல்லாது தமது சுய கற்றலில் ஈடுபடுவதற்கு கூட பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். அடுத்ததாக பாடசாலையில் ஒரு நமது ஆளுமை பண்பை விருத்தி செய்ய வேண்டும் எனில் பொதுவாகவே கூட்டாக செய்ய வேண்டிய வேலையை செய்யும் போதே நமக்கு ஆளுமை பண்பு விருத்தி அடைகின்றது. ஆனால் வீட்டுச் சூழலில் நாங்கள் தனியாக நின்று நமது ஆளுமை பண்பை விருத்தி செய்ய முயற்சிக்கிறோம். இதனால் அந்த பிள்ளை இடத்தில் ஆளுமை பண்பானது தனி செய்யப்படும் பண்பினராக வளர்க்கப்படுகின்றது. அடுத்ததாக கருத்து சுதந்திரம். இப்போதைய பாடசாலைகளில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை யாதெனில், ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் விருப்பமான மாணவர்கள் இருப்பார்கள். அவர்களிடத்தே ஆசிரியர்கள் அதிகளவு ஈடுபாடு காட்டுவதனால் ஒரு மற்ற மாணவர்களின் கருத்துக்களை அந்த ஆசிரியர்கள் செவிமடுப்பதில்லை. ஆனால் வீட்டிலே தமது பெற்றோரின் ஆதரவினால் பிள்ளைகளின் எண்ணம், கருத்து, படைப்பாற்றல் என்பன வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரம் கிடைக்கின்றது. அடுத்ததாக நெகிழ்வான கற்றல் சூழல். பாடசாலையின் கடுமையான கட்டமைப்பை போலன்றி பிள்ளைகளின் தனிப்பட்ட தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவதனால் நிகழ்வான கற்றச்சூழல் உருவாகி பிள்ளைகளின் ஆளுமை பண்பு விருத்தி அடைவது இலகுவாக்கப்படுகிறது. அடுத்த தனிப்பட்ட கவனம். பாடசாலையில் எத்தனையோ மாணவர்கள் கல்வி கேட்பார்கள்.
அப்படி அந்த மாணவர்களிடத்தை ஒரு தனி மாணவனின் ஆளுமையை விருத்தி செய்வதற்கு ஒரு தனி ஆசிரியா முடியாமல் இருக்கும். ஆனால் வீட்டுச் சூழலில் தனிப்பயணக்கற்ற கவனம் மற்றும் உணர்ச்சி பூர்வமான ஆதரவு கிடைக்கின்றது. இதனால் அந்த மாணவனின் ஆளுமை விருத்தி அடைகின்றது. அடுத்ததாக நேர்முறையான முன்மாதிரிகள். எமது பாடசாலையில் நமக்கு கிடைக்கும் தீய நட்புகள் பல கிடைக்கும். ஆனால் வீட்டுச் சூழலில் நாம் சிறுவயதிலிருந்தே எமது பெற்றோர்கள் உறவினர்களை பார்த்து வளர்க்கின்றோம். அப்படி அவர்களிடம் உள்ள நேர்மாதிரியான முன்மாதிரிகளை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இது எமது ஆளுமையை வளர்ப்பதற்கு ஒரு தூணாக அமைகின்றது. இறுதியாக ஒன்றை கூறி விடைபெறுகிறேன். மகாபாரதத்தில் ஏகலைவன் என்பவன் தனது குரு துரோணரால் வில்வித்தை கற்பிக்க முடியாது என்று கலைக்கப்பட்டவன். ஆனா அவன் தனது சுதேச சூழலிலேயே வில்வித்தையை பயின்று கர்ணன் அர்ஜுனன் விட மிகப்பெரிய வீரன் என கிருஷ்ண பரமாத்மாவிலேயே கூறப்பெற்றவன். ஆகவே மாணவர்களின் ஆளுமையை விருத்தி செய்வதில் பெரும் பங்களிப்பு செய்வது அவர்களின் சுதேச சூழலான வீட்டுச் சூழலை என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பிள்ளை யாரோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும், யாரோடு சேர வேண்டும், யாரோடு சேரக்கூடாது, இவற்றையெல்லாம் பாடசாலை சூழலால் கட்டுப்படுத்தி நல்வழிப்படுத்துவதை விட ஒரு வீட்டுச் சூழலால் தான், அப்பா அம்மாவால் தான் கட்டுப்படுத்தி நல்வழிப்படுத்த முடியும். எனவே வீட்டுச் சூழல் தானே ஒரு பிள்ளையினுடைய ஆளுமை விருத்தியிலே பங்களிப்பு நல்குகிறது என்று அட்சயன் தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். அவருக்கு பதில் சொல்லி, இல்லை இல்லை, பாடசாலை சூழல் எப்படிப்பட்டது தெரியுமா, அந்த சூழல் எப்படியெல்லாம் பிள்ளையினுடைய விருத்தியிலே பங்களிக்கிறது தெரியுமா சொல்வதற்கு வருகிறார் செந்தமிழினி. அவர் கடந்த நிகழ்ச்சிகளிலே கூட நல்ல முறையிலே தன்னுடைய பேச்சாற்றலை வெளிப்படுத்தியவர். இன்றும் அப்படி வெளிப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கிறேன். சரி, பேசுங்கள் செந்தமிழினி. என் எண்ணங்கள் அனைத்தையும் வண்ணங்களாக பேசிடும் என் ஒரே மொழி தமிழ் மொழிக்கு என் வணக்கத்தை கூறி நடுவரவர்களுக்கும் என் தரப்புவாதிகளுக்கும் எதிர்த்தரப்புவாதிகளுக்கும் என் வணக்கங்கள். இன்றைய தலைப்பிற்கமைய எதிர்த்தரப்புவாதிகள் அதிகமான பொய்களை இங்கே கூறிவிட்டு போயிருக்கிறார்கள். அவர் முதலாவது தலைப்புவாதியானவர் கூறியிருந்தார், ஒருவர் நல்லவராவதும் கெட்டவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. நாங்கள் கேட்டது இங்கே நல்லவரா கெட்டவரா என்பது இல்லை, ஆளுமை எங்கே வளர்க்கப்படுகிறது. ஆளுமையற்றவர்கள் எல்லாம் தீயவர்களாகி விடுவார்களா? விளங்கவில்லை நடுவர் அவர்களே, என்ன இது கருத்து குதர்க்கமாக இருக்கிறது. உண்மைதான். கூறுகிறார், வீட்டிலே தலைமைத்துவ பண்பு வளர்ந்து விடுகிறதா. வீட்டிலே தலைவர் யார்? தகப்பன், பின் தாய். இங்கே அந்த குழந்தை எதையாவது எடுத்தால் காயமாகி விடுமோ, கொட்டி விடுமோ, சிந்தி விடுமோ என்று தாய் அதை தடுத்து விடுவாள். ஆனால் பாடசாலையிலே அந்த மாணவனுக்கான சுய கற்றலும் மற்றும் அதை செய்வதற்கான இட ஒதுக்கீடும் வழங்கப்படுகிறது. அவர் ஒரு பொய்யை கூறியிருந்தார். எவ்வாறு கூறினீர்களோ தெரியவில்லை, பாரபட்சம் காட்டுகிறார்கள் ஆசிரியர்களா. அப்படி காட்டியிருந்தால் இங்கே ஒருவர் கூட உருவாகி இருக்க முடியாது. அனைத்து மாணவர்களிலும் உங்கள் 3 பேரை இனங்கண்டுள்ளார்கள் என்றால் தனித்துவமான ஒருவரை அதாவது பாரபட்சம் காட்டுகிறார்கள் என்று கூறுவது ஒரு சுத்தமான பொய்யாகும். மேலும் கூறினார், பொய்யிலும் சுத்தமான பொய், சுத்தமில்லாத பொய் எல்லாம் இருக்கு. ஆமாம் ஐயா, நேர்மறையான எண்ணங்களாம். ஒரு குடிகார தகப்பன் அது இருக்கக்கூடாது நான் கூறுகின்றேன். அப்படி ஒருவனின் மகன் ஆளுமை மிக்கவராக வர முடியாதா? அதாவது அவன் பாடசாலையிலே ஒரு சிறந்த ஆசிரியரை பார்த்து தான் ஒரு சிறந்த முன்னுதாரணமாக கருதி ஒரு ஆசிரியராகி இருக்கிறான் என்றால் அதற்கு காரணம் பாடசாலையிலே கிடைத்த முன்மாதிரி தான். அவர் கூறுகின்றார், பாடசாலையிலே நேர்மாதிரியான முன்மாதிரிகளை அவர்கள் கண்டுகொள்கிறார்களாம் என்று. அது வீட்டிலும் கிடைக்கும். அது அந்த மாணவரின் எண்ணங்களை பொறுத்தே உருவாகிறது. இதற்கு பாடசாலை பொறுப்பல்ல. மேலும் கூறினார், ஆளுமை அல்ல. அதாவது இவர் என்ன கூறினார் என்றால், தாய் 5 வயதிற்குள்ளேயே பிள்ளை அம்மா என்று அழைக்கிறதாம், அதெல்லாம் ஆளுமை என்று. அது அடிப்படை அறிவு. ஒரு நாய்க்குட்டி கூட பிறந்தவுடன் தன் தாயை தேடி செல்கிறது. ஏன்? அது அறிவு. ஆளுமை என்பது அது அல்ல. அதை வளர்த்துகின்ற நீங்கள் இவ்வளவு விவாதம் செய்யும் அளவிற்கு வளர்ந்திருக்கிறீர்களே, இதுதான் ஆளுமை. அதை விளங்கிக் கொள்ளாமல் இங்கே தலைப்பை விளங்காமல் நீங்கள் கதைப்பது எனக்கு மிக கவலையாக இருக்கிறது. நான் என்னுடைய தலைப்பு ரீதியாக சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என நினைக்கின்றேன். பாடசாலைகள் ஏன் உருவான? வீட்டின் குறைகளை தீர்க்க ஆளுமைகள் வளர்க்கப்படவில்லை என்ற ரீதியில் தான் பாடசாலைகள் உருவாகி எங்களுடைய திறமைகளை இன்று வளர்த்து கொண்டிருக்கின்றது. போட்டித்தன்மைகள் அங்கே உருவாகின்றன. வீட்டிலே அண்ணனுடனும் தம்பியுடனும் போட்டியிடுவதா போட்டி? இல்லை, சக மாணவர்களுடன் போட்டியிட்டு வெல்வதே வெற்றி. அதற்காகத்தான் நானும் நீங்களும் போட்டியிடுகிறோம். நான் என் வீட்டில் என்னுடைய அண்ணனுடன் போட்டி இருக்கலாமே,
நீங்கள் கூறியவாறு வீட்டில் உருவாக்கப்படுகிறது என்றால் ஏன் டான் டிவிக்கு வருகிறீர்கள்? சக மாணவர்களுடன் போட்டியிடுகிறீர்கள். குடும்ப சூழல் என்பது அன்பை தருகிறதே தவிர ஆளுமைகளை தருவது பாடசாலை சூழலாகத்தான் இருக்கிறது. இங்கே ஒழுக்கம், ஒத்துழைப்பு, மரியாதை, சொற்பொழிவுகளின் முறைகள் என்பன கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. ஆசிரியருடன் எவ்வாறு மரியாதையாக பேச வேண்டும், சகபாடிகளுடன் எவ்வாறு உரையாட வேண்டும் என்பது தொடக்கம் ஆளுமைக்கான அடிப்படைகள் பாடசாலைகளிலே தான் உருவாக்கப்படுகின்றன. மேலும் வீட்டிலே செலவிடும் நேரங்கள் அதிகமாக இருக்கிறதாம். அதிகமான நேரம் செலவிட்டால் ஆளுமை வளர்ந்து விடுமா? நாங்கள் வீட்டிலே அறையை பூட்டிவிட்டு தனிமையாக இருந்தால் நாங்கள் ஆளுமையுடைய நபர் என்று அடுத்த நாள் வந்து கூறுவீர்களா? பாடசாலை போகாமல் நீங்கள் இல்லை, நாங்கள் இல்லை, எவருமே இல்லை. தோமஸ் அல்வா எடிசனை ஒருவரை கருத்தில் கொண்டு 1000 முயற்சியாளர்கள் பாடசாலைகள் மூலம் உருவாகி இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் எதிர்த்தரப்புவாதிகளே. அது மட்டுமின்றி மதிப்பு, நேர்மை, இரக்கம், இணக்கம் மற்றும் சமமாக மதிக்கும் பண்பு, இனம், மதம், சாதி என்ற அனைத்தையும் ஒதுக்கி ஒரு சமத்துவம் ஏற்பட்டது என்றால் அது கல்வியும் பாடசாலை மாணவர்களாலே மட்டும்தான் காரணம் என கூறி ஆளுமை வளர்ப்பில் அதிகம் பங்களிப்பது பாடசாலை என்ற என் கருத்தை உறுதி செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். செந்தமிழினி பேச வருகிற பொழுதெல்லாம் நான் முன்னர் அவரை பார்த்து செந்தமிழ் இனி என்று அவரை பாராட்டிய ஞாபகம் இருக்கிறது. ஒரு விவாதத்தை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்கிற சட்டகத்திற்குள்ளே நின்று மிக அழகாக வாதம் செய்திருக்கிறார் செந்தமிழினி. அவர் ஒரு தேர்ச்சி பெற்ற பேச்சாளராக வளர்ந்து வருகிறார். புதுக்குளத்திலே இருந்து ஏற்கனவே சில பிள்ளைகள் நன்றாக பேசுகிறார்கள். சொற்சமர் களத்தை பயன்படுத்தி அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. அந்த நிலையில் செந்தமிழினியையும் இந்த சந்தர்ப்பத்திலே பாராட்டி கொண்டு சிறியதோர் இடைவேளைக்கு சென்று வருவோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கிறோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இன்றைய சொற்சமர் காலத்திலே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அவர்களை எதிர்த்து வவுனியா புதுக்குளம் மகா வித்தியாலயம் 2 பாடசாலை அணிகளும் விவாதத்திலே தேர்ச்சி பெற்ற அணிகள். அவர்கள் இன்று தங்களுக்குள் சிநேகபூர்வமாக மோதிக்கொள்கிறார்கள். பிள்ளைகளுடைய ஆளுமை விருத்தி பற்றித்தான் பேசுகிறார்கள். அதற்கு பிரதான பங்களிப்பது எது? வீட்டுச் சூழலா, பாடசாலை சூழலா? வீட்டுச் சூழல்தான் என்று பேச வந்திருக்கிறார் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய 3வது நிறைவு பேச்சாளர் சாந்தகுமார் சதுர்விகன். என்ன சொல்கிறார் கேட்போம். ஈன்ற பொழுதின் பெரிதுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற குரலுக்கு நங்க எனது வாதத்தினுள் நுழையலாம் என எண்ணுகிறேன். நடுவர் அவர்களே, எதிரணியின் முதலாம் பாதி வந்தார் ஒன்று கூறினார். எங்களின் அடையாளமானது பாடசாலை சூழலில் தான் தங்கியுள்ளதாம். பாடசாலை சூழலால் தான் நாங்கள் இங்கு டான் டிவிக்கு சொற்சமருக்கு வந்துள்ளோமாம். எங்களின் அடையாளம் பாடசாலை சூழலால் தான் கட்டமைக்கப்பட்டதா. இன்றைய பிள்ளைகளில் அதிகம் எவரும் பாடசாலைக்காக படித்து புள்ளிகள் பெறுவதில்லை. அங்கு வீட்டு சூழலில் அன்னை கண்ணீர் சிந்துகிறாள், அப்பா கண்ணீர் சிந்துகின்றாள். என் மகனை வெற்றி பெற செய்ய வேண்டும், சமூகத்தில் உயர்த்த வேண்டும் என்ற அந்த கண்ணீர் சொட்டுக்களை துடைப்பதற்காக அவன் படித்து முன்னேறி வருகிறான். நடுவர் அவர்களே, கூறியிருந்தீர்கள் பெற்றோர்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் சேர்ப்பதற்காக அடிபட்டு எங்களை சேர்ப்பதற்காக முன்னெடுக்கிறார்களாம். அங்கு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் காணப்படும் கட்டடங்களுக்காக எங்களை கொண்டு போய் சேர்க்கவில்லை. அங்கு படிக்கும் மாணவர்களுக்காக அங்கு எங்களை ஆளுமையை வளர்க்க முடியுமா என்ற ஒரு கேள்வியில் அங்கு வளர்க்க முடியும் என்ற நம்பிக்கையில் கொண்டு போய் சேர்க்கின்றார்கள். ஒரு நல் விதை இருந்தால் மாத்திரமே ஒரு நல் பழத்தை உருவாக்க முடியும். ஆகவே ஒரு வீட்டு சூழலில் நல் குணம். இந்து கல்லூரி என்பது நிலத்தை போன்றது, நீங்கள் நல்ல விதைகளை போன்றவர்கள். எனவே நிலத்தை காட்டிலும் விதைகள் தான் முக்கியம். சரி. அத்துடன் இன்னொன்று கூறியிருந்தார், பிள்ளைகளை ஆசிரியர்கள் தவறுதலாக அடித்து விட்டோமே என்று வீட்டில் சென்று வருந்துகிறோர்களாம். எனக்கென்றால் அதில் உடன்பாடு இல்லை. என் கணித ஆசிரியர் வீட்டு வேலை செய்யலாம், வாடாமான அந்த தலையை பிடிச்சு இப்படி கிறுக்கி விட்டு பிரடி கொண்டு விடுவார். உனக்கு நாளைக்கு இருக்குடி வீட்டு யோசிப்பாராண்டா,
சந்தையை திருப்ப நாளைக்கு வந்து அவனே ஹோம்ஒர்க் எழுதியாடா இல்ல சார் இப்போடா என்ட்டு திருப்ப அங்க ஒரு சண்டை நடக்கும். இதெல்லாம் பேச்சுக்காக என்று வைத்துக் கொள்வோம், பின்னர் நீதிமன்றத்துக்கு போக வேண்டி வந்துவிடும். சரி என்றால் ஆகவே அங்க வருத்தப்பாடு என்பது காணப்படாது. அத்துடன் எதிரணியின் இரண்டாம் பாதி வந்தார். பாடசாலையில் இருந்து எங்கள் மூவரை மட்டும் அவர்கள் தெரிந்தெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தெரிந்தெடுக்கவில்லை, தெரிந்தெடுக்க வைத்துள்ளோம் நாங்கள். ஆகவே எங்கள் வீட்டு சூழலில் இருந்து நாங்கள் எங்கள் ஆளுமையை வளர்த்து நாங்கள் எங்கள் பாடசாலையில் எங்களை தெரிந்தெடுக்க வைத்துள்ளோம், தெரிந்தெடுக்கவில்லை. சபாஸ் சபாஸ். ஆகவே இப்பொழுது பார்த்தீர்களானால் பாடசாலை சூழலை எடுத்துக்கொள்வோமே. இந்த ரிப்போர்ட் கொடுக்கிற பரீட்சைகள் முடிந்தவுடன் ரிப்போர்ட் கொடுக்கிற செயல் நடைபெறும். அதில் அதி உயர் புள்ளி எடுப்பவனுக்கு மேடையில் கூப்பிட்டு அதிபர் கையால் ரிப்போர்ட் கொடுப்பார்கள். அதே கொஞ்சம் குறை எடுத்து விட்டால் ஆசிரியர் கையால் கூட இல்லையா வகுப்பில் மானிட்டர் டேய் டப்ரா என்று அறிவான். அதை நாங்க பிடிச்சு கொண்டிருக்கணும். அவெல்லாம் மேடையில் அறிவாங்க, நாங்க இந்த முற்றால இப்படி காத்துல வார்த்தை பிடிச்சு வச்சு நாங்க எங்க ரிப்போர்ட்டை வாங்கிட்டு இருக்கணும். அதான் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுமை வளர்ச்சி. இதான் பாடசாலை சூழலில் ஆளுமையை வளர்ப்பது. அதோட இந்த ஆளுமை அவர்கள் வேறு பிரித்தருகிறார்கள். நாங்கள் வீட்டு சூழலில் அங்கில்லை, முதலாம் பிள்ளை தான் எனக்கு தாய் பிள்ளை, அவன் தான் எனக்கு முக்கியம் என்றல்ல, எல்லாரும் எங்களுக்கு முக்கியம். ஒவ்வொருவர் வீட்டு சூழலில் நடக்கும் ஒவ்வொருவர் நடத்தைகளையும் பார்த்துத்தான் பிள்ளைகள் தன்னுள் எடுத்துள்ளார்கள். அவற்றை வைத்து மட்டுமே பிள்ளைகள் அவர்களின் ஆளுமையை வளர்க்கின்றார்கள். மனநல பாதுகாப்பு, தன்னை நம்பும் தன்மை, பொறுப்புணர்வு, அன்பு புரிதல் போன்றவற்றை ஆளுமையை எடுத்துக்கொண்டு வீட்டில் சூழலின் மூலம் ஆளுமையை வளர்க்கின்றார்கள் என்றால் அது மிகையாகாது. ஃபேவரிசம் பாடசாலையில் காணப்படும் ஒன்று. முதலாவது வாங்கும் மாணவன் மார்க்ஸ் எடுக்கிறான்னா அவனுக்கு மட்டும்தான் படிப்பிப்பான் என்ற ஒரு குறிக்கோள். அவங்க லாஸ்ட் பெஞ்சில் இருக்கான் என்ன அந்த பாட்டுக்கு காது கேட்டு ஆடுற மாதிரி ஆடிட்டு இருப்பான். அவனுக்கு விளங்குதா விளங்கலையா, சரி டே விளங்குதாடா கையை வைத்துட்டா சரி முடிஞ்சு. அவனுக்கு தனியா அவனுக்கு கேள்வி ஒன்று மழும்பாது. இந்த ஆளுமையை வளர்க்கிறது அவங்களுக்கு இதான் ஆளுமை. வீட்டு சூழல் அப்படி இல்லை. வீட்டு சூழலில் ஒவ்வொருத்தனையும் தனித்தனியாக கண்டு அவனுடைய குணங்களை அடிப்படையாக கொண்டு அவனின் ஆளுமையானது விருத்தி செய்யப்படுகின்றது. எனவே பிள்ளைகளின் ஆளுமை விருத்திக்கு அதிகம் பங்களிப்பது பாடசாலை சூழல் அல்ல, வீட்டு சூழல் என கூறி விடைபெறுகிறேன். நன்றிகளாய். நான் இவர்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், போட்டிக்காக பேசுவதை காட்டிலும் ஜனரஞ்சகப்படுத்தி பேசுங்கள், அப்பொழுதுதான் எங்கள் ரசிகர்கள் தொடர்ந்து பார்ப்பார்கள். இலங்கையில் மாத்திரமல்ல, தமிழ்நாட்டிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அதற்கேற்றாற்போல் பேசுங்கள் என்று அடிக்கடி இவர்களுக்கு ஆலோசனை சொல்வேன். சதுர்விகன் ஒரு விதத்திலே நான் நினைக்கிறேன் ஈழத்து மோகன சுந்தரம் போல வைத்து வெளுத்து வாங்கியிருக்கிறார். ஒரு நல்ல பேச்சாளர் எங்களுக்குள்ளே எழுந்து வருகிறார். அதுவும் சுவாரஸ்யமாக ஜனரஞ்சமாக பேசுகிற ஒரு பேச்சாளர் எழுந்து வருகிறார் என்பதை பார்க்க சந்தோஷமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் சதுர்விகன். தொடர்ந்து சதுர்விகனுக்கு பதில் சொல்வதற்காக தினேஸ்வரி வந்திருக்கிறார். தினேஸ்வரி அப்படித்தானே? அவரும் ஏற்கனவே இந்த களத்தை கண்டவர் தான். புதுக்குளம் மகா வித்தியாலயத்தினுடைய 3வது பேச்சாளராக வந்திருக்கிறார். வீட்டுச்சூழல் அல்ல, பாடசாலை சூழல் தான் பிள்ளைகளுடைய ஆளுமை விருத்தியில் பெரிதும் பங்களிக்கிறது. பேசுங்கோ தினேஸ்வரி. நேரடியாக விவாதத்துக்குள் நுழைகின்றேன். அதாவது இன்று நமக்கு தரப்பட்ட தலைப்பிற்கமைய ஆளுமையை விருத்தி செய்வதிலே பாடசாலை சூழலா குடும்ப சூழலா என்பதுதான் நம்முடைய விவாதம். நடுவர் அவர்களே, என்னவென்றால் எதிர்த்தரப்பு அணியினர் தாங்களே கூறிவிட்டார்கள் ஆளுமையை விருத்தி செய்வது பாடசாலை சூழல் என்று. எப்படி என்றால் 3ஆம் தரப்பு வாதி அவர்கள் வந்து கூறியிருந்தார் தங்களுடைய பெற்றோர் ஆளுமைகளை இந்த பாடசாலை வளர்த்து விடாதா என்று ஒரு எண்ணமாம். அந்த எண்ணத்திலே கொண்டு போய் நல்ல விதைகளாகிய தங்களை விதைத்து விட்டார்களாம். நல்ல விதைகளாகிய சொல்கிறார் என்னென்றால், நிலத்தை காட்டிலும் விதைதான் முக்கியம். அது இந்து கல்லூரி நிலமாக இருக்கட்டும், நாங்கள் சிறந்த விதைகள் என்று சொல்கிறார். ஆமாம் நடுவர்களே, சரிதான். அவர் கூறுகிறார் தாங்கள் நல்ல விதைகள் என்று. அந்த நல்ல விதைகளை பெற்றோர்கள் தங்களுடைய நல்ல விதைகளை பெற்றெடுத்த அந்த நிலம் எப்படிப்பட்ட நிலமாக இருக்கும்? அப்படி என்றால் அவர்கள் பாடசாலை சூழலிலே கொண்டு போய் அவர்கள் விட வேண்டிய அவசியம் இல்லையே நடுவர் அவர்களே. அவர்கள் தங்களுடைய நிலத்திலேயே விதைத்து இன்னும் பல மடங்கு அவர்களை விருத்தியாக்க முடியுமா முடியாதா?
அப்படி இருக்க அவசரப்பட்டு அவர்கள் தங்களை வருத்தி கொண்டு பாடசாலைக்கு சென்று காவல் கொண்டு தங்களுடைய விண்ணப்பங்களை தெரிவு செய்ய வேண்டும் என்று அவசியமா கூறுங்களேன். மேலும் அவர் அழகாக கூறியிருந்தார், தலையாட்டுகிற பையன்களை உருவாக்கி இருக்கிறதாம். அப்படி என்றால் தலையாட்டும் பையன்கள் கல்வியில் பின்தங்கி இருந்தாலும் கூட விளையாட்டுத் துறைகளிலே சாதனை படைக்க முடியாதா? விளையாட்டுத் துறைகளிலே சாதனை படைக்கின்ற மாணவர்களை கூட இன்று உருவாக்க முடியும் என்றால் அது பாடசாலை சூழலால் தானே முடியும். வீட்டிலே ஒரு பையன் வந்து அம்மா என்னால படிக்கவே முடியாதம்மா அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே அம்மா சொல்றா உனக்கு உதவாது, உண்டுக்கும் உதவாது அப்படி என்று சொல்லிட்டா படியன் போய் அப்படியே மூளையில குந்திருவான். ஆளுமை என்பது வகுப்பறை கல்விதானா? வகுப்பறை கல்வி மட்டும்தான் என்று இவர்கள் வாதிட்டால் முட்டாள்தனமான ஒரு விடயம். நடுவரவர்களே, விளையாட்டுத் துறையிலே தங்களுடைய சாதனைகளை நிறுத்தி என்று தங்களை உலகிற்கே அறிமுகம் செய்கின்ற எத்தனையோ மாணவர்களை உருவாக்கி இருப்பது பாடசாலை சூழல் தானே நடுவரவர்களே. மேலும் எதிர்த்தரப்புவாதி கூறியிருந்தார், கண்ணீர் சொட்டுக்களை துடைப்பதற்காக கற்று வருகிறார்களாம். இங்கு எத்தனை மாணவர்கள் தாய்க்காகவும் தந்தைக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் படிக்கிறார்கள். படித்து முடித்த பிறகு கண்ணீரை துடைப்பதற்காக தாங்கள் சம்பாதிக்கின்ற பணம் முழுவதையும் கொட்டி விடுகிறார்களா? இல்லை நடுவர்கள், வெறும் பேச்சுக்காக மாத்திரம்தான் அவர்கள் இப்படி பேசுவார்களே தவிர நடைமுறையில் சாத்தியம் கிடையாது. மேலும் விருத்தி என்பது அவர்களுடைய இயலாமைகளை கூட இயலும் என்று கூறி அவற்றை முன்னேற்றி செல்வதுதான். என்னுடைய அம்மம்மா கூறினார், உன்னாலே முடியும் அம்மா, சென்று விவாதம் செய்து வா. இவ்வளவுதான் அவரால் கூற முடியும். அதாவது என்னால் இயலும் என்று காட்ட அவரால் முடியுமே தவிர, நம்பிக்கையை ஊட்ட முடியுமே தவிர அந்த ஆளுமையை விருத்திப்படுத்தும் நோக்கில் எங்களுக்கு ஒரு களத்தையும் தளத்தையும் அமைத்துக் கொடுக்க வீட்டு சூழலால் முடியுமா? முடிந்திருந்தால் இப்படி எங்க வந்திருக்க முடியுமா? நடுவரவர்களே, எங்களுடைய இறுதியான வாதம், அதாவது உறுதியான வாதம் என்னவென்றால், உலகிற்கும் சரி சமூகத்திற்கும் சரி எங்களை அடையாளப்படுத்துவதோ எங்களுடைய ஆளுமைகளை விருத்திப்படுத்தவோ பாடசாலை சூழலால் மட்டுமே முடியும். எங்களை ஊக்குவிக்கவும் உடன் நிறுத்தவும் பாடசாலை சூழலால் மாத்திரமே முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தினேஸ்வரியினுடைய வாதத்தோடு சொற்சமருடைய வாத பிரதிவாதங்கள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்து தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரை இடம்பெற வேண்டும். அதற்கு முன்னர் சிறியதோர் இடைவேளைக்கு சென்று வருவோம். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கிறோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இது தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரைக்கான நேரம். பிள்ளைகளுடைய ஆளுமை விருத்தியில் பெரிதும் பங்களிக்கின்ற சூழல் வீட்டுச் சூழலா பாடசாலை சூழலா? பாடசாலை சூழலே என்று இரண்டாவதாக பேச்சை ஆரம்பித்த பிரியாளினி இப்பொழுது தொகுப்புரை ஆற்றுகிறார். அவருக்கு 2 நிமிடங்கள் சந்தர்ப்பம். பேசுங்கள் பிரியாளினி. மீண்டும் ஒரு முறை அவையை சிரம் தாழ்த்தி வணங்கிக் கொண்டு தொகுப்புரைக்குள் நேரடியாக செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் முதலாம் தரப்புவாதியாக தலைப்பிற்கு வழி சேர்த்திருந்தேன். மேலும் எதிர்த்தரப்புவாதி அவர்கள் கூறியிருந்த விடயங்களை வெட்டி கதைத்திருந்தேன். இவர்கள் கூறியிருந்தார்கள் 6 மணித்தியாலம் தானே கல்வியை கற்கிறார்கள் என்றும் அது எவ்வாறான முயற்சியில் நாங்கள் ஈடுபடுகிறோம் என்பது பற்றியும் நான் கூறியிருந்தேன். மேலும் இவர்கள் ஆளுமை விருத்தி பாடசாலையில் வளர்க்கப்படவில்லை என்று அப்பட்டமாக போய் கூறியிருந்தார்கள். அதற்கு எங்களுடைய 2ஆம் தரப்புவாதி அவர்கள் இல்லை பாடசாலை தான் சரியான ஆளுமை விருத்தியை தேர்ச்சி விருத்தியையும் கொண்டு செல்கிறது என்பது பற்றியும் கூறியிருந்தார். நேர்மாதிரியான முன்மாதிரிகள் பாடசாலையில் கிடையாது என்று கூறியிருந்தார்கள். ஆனால் ஒரு ஆசிரியரை பார்த்துதான் முன்மாதிரியாக கொண்டு எங்களுடைய மாணவர்கள் பயிற்சியில் ஈடுபடுகிறார்கள் என்பது பற்றி எங்களுடைய 2ஆம் தரப்புவாதி அவர்கள் கூறியிருந்தார்கள். மேலும் பாரபட்சம் பார்க்கிறார்கள் ஆசிரியர்கள் என்று மிகையான பொய் ஒன்றை கூறியிருந்தார். ஆனால் அப்படியல்ல, அனைத்து பிள்ளைகளுமே எங்களுடைய பிள்ளைகள் என்று கருதும் மனோபாவம் எங்களுடைய ஆசிரியர்கள் மத்தியில் மட்டுமே காணப்படுகிறது என்பது பற்றி எங்கள் 2ஆம் தரப்புவாதியர்கள் மேலும் வலுவாக வலுச்சேர்த்திருந்தார் எங்களுடைய தலைப்பிற்கு. மேலதிகமாக மேலும் 2ஆம் தரப்புவாதியவர்கள் நன்னடத்தை, போட்டித்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை, ஒத்துழைப்பு போன்ற திறன் மேம்பாடு போன்றவை எவ்வாறான பங்களிப்புகளை ஆற்றுகிறது என்பது பற்றியும் எங்கள் 2ஆம் தரப்புவாதியர்கள் கூறியிருந்தார்கள். மேலும் எதிர்த்தரப்புவாதியவர்களின் 2ஆம் தரப்புவாதி எங்களுடைய
தலைப்பிற்கு மேலும் வலுச்செய்திருந்தார். அதாவது அவர்களுடைய வாயிலே கூறியிருந்தார், அவர்களுடைய வாதத்தின் வழியாகவே கூறியிருந்தால் பாடசாலையில் ஆளுமை விருத்தி மேம்பாடு அடையும் என்று ஒரு நம்பிக்கையில் தானே இந்து கல்லூரியில் கொண்டு வந்து எங்களுடைய மாணவர்களை சேர்க்கிறார்கள் என்று கூறியிருந்தார்கள். அதன் மூலமாக எங்களுடைய தலைப்பிற்கு எதிர்த்தரப்புவாதியவர்களே வலுச்சேர்த்திருந்தார்கள் என்பதை எங்களுடைய ஒரு நேர்மறை சக்தியாக கூறிக்கொண்டு, மேலும் எங்களுடைய 3ஆம் தரப்புவாதியவர்கள் கூறியிருந்தார்கள், கல்வி மட்டுமல்ல கலை என்று, கல்வியை தாண்டியும் ஏனைய திறன் மேம்பாடுகளை வளர்ப்பது எங்களுடைய பாடசாலை என்று கூறியும், மற்றும் இயலும் என்ற சக்தியை கொடுப்பது குடும்பமாக காணப்பட்டாலும் இயலாமை, இயலும், சக்தி, மாற்றம் என்பவற்றை உருவாக்குவது பாடசாலை என்று கூறியிருந்தார்கள். எனவே இன்றைய தினத்தின் தலைப்பின் வழியாக பாடசாலை மாத்திரமே எங்களுடைய பிள்ளைகளின் ஆளுமையை விருத்தி செய்கிறது என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து தட்சயன். வணங்கிய அவையை மீண்டும் வணங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்று நாங்கள் 3 வியூகங்களில் கட்டமைத்திருந்தோம். ஒன்று வீட்டுச் சூழல் எந்த விதத்தில் உதவுகிறது, வீட்டுச் சூழலில் வளர்க்கப்படும் ஆளுமைகள் எவ்வாறு, அதற்கு பின்னணியாக இருந்ததுக்கு வீட்டுச் சூழல் எவ்வாறு காரணமாக இருக்கிறது என்று கருதி இருந்தோம். ஆனால் எதிர்த்தரப்பினர் 9 வியூகங்கள் என்று சொன்னார்கள். நான் அதை கட்டமைக்கவும் இல்லை, அதை எங்களுக்கு கூறவும் இல்லை என்பதை இத்தருணத்தில் கூறிக்கொள்கிறேன். மற்றும் சிறிதளவானது பெரிதளவானது என்று தான் இன்றைய வாதமே ஒழிய, இன்று ஆளுமை விருத்திக்கு வீட்டுச் சூழலா அல்லது பாடசாலை சூழலா என்பது எமது வாதம் இல்லை. அதை நாங்கள் முன்பே கூறியிருந்தோம். பெருமளவானது, அதை நடுவரவர்களும் கூறியிருந்தால், இன்று ஜெனட்டிக், அதாவது மரபணு மூலம் 50%, சூழல் மூலம் அதனுள்ளும் பெரியளவானது இந்த வீட்டுச் சூழலே என்று நாங்கள் முன்பே வாதத்தை வைத்திருந்தோம். அதன் அடிப்படையில் அதிகமானது என்று கருத்தான் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். நீங்கள் கூறுவதை பார்த்தால் பாடசாலை மட்டுமே கருதுகிறது என்றுதான் நீங்கள் வாதத்தை வைத்திருந்தீர்கள். ஆனால் நாங்கள் வீட்டுச் சூழலே அதிகமான அளவு கொடுக்கிறது என்று நாங்கள் எமது கருத்தை வைத்திருந்தோம். மற்றும் எமது 2வது விவாதி தலைமைத்துவம் என்பவற்றை பற்றி கூறியிருந்தார். அதாவது இந்த விழாக்கள், விசேட நிகழ்வுகள், பண்டிகைகள் மூலம் பெற்றோர் பெரியவர்கள் எவ்வாறு செய்யக்கூடிய கூடாதவை என்பவற்றை பிள்ளைகளுக்கு எடுத்துரைப்பார்கள் என்பதை எமது 2ஆம் விவாதி கூறியிருந்தார். ஆனால் நீங்கள் அதை எதிர்த்ததாக தெரியவில்லை. அடுத்ததாக, பாடசாலை ஒரு பொது நிறுவனம், அதை எல்லோரையும் கவனிக்காது, ஒருவரை கவனிக்கும் என்று எமது 3ஆம் விவாதி கூறியிருந்தால், அதற்கு அடுத்ததாக இவர்கள் குறிப்பிட்டு சென்றிருப்பதை போல பாடசாலைக்கு பெற்றோர்கள் தான் அனுப்புகிறார்கள் என்று எதிர்த்தரப்பினர் கூறியிருந்தனர். ஆனால் அதற்கும் எங்கள் 3ஆம் விவாதி நல்ல விதை நல்ல மரத்தை உருவாக்கும் என்று, அந்த நல்ல விதை தான் நாங்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த வகையில் இந்த பெற்றோர்கள் ஒரு ஊக்குவிப்பு சக்தியாக இருக்கிறார்கள் என்றும் கூறியிருந்தார்கள் என்று கூறி என தொகுப்புரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்கினியவர்களே, அழகான வாத பிரதிவாதங்கள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. ஆளுமை விருத்தி பற்றி இந்த பிள்ளைகள் பேசியிருக்கிறார்கள். ஆளுமை என்பதை ஒரு பாடமாக உயர்நிலையிலே கற்பார்கள். பர்சனாலிட்டி, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், பர்சோனா என்கிற சொல்லிலே இருந்து பர்சனாலிட்டி என்கிற சொல் வந்திருக்கிறது. அதற்கு தமிழிலே ஆளுமை என்று சொல்கிறோம். இந்த வகையிலே ஆளுமை விருத்தி பல்வேறு சூழல்களால் தீர்மானிக்கப்படுகிறது, அல்லது பல்வேறு காரணிகளால் தீர்மானிக்கப்படுகிறது. அதற்குள்ளே சூழல் என்பது பிரதானமானது. அந்த சூழல் பல்வேறு சூழல், வீட்டுச் சூழல், பாடசாலை சூழல், சமூக சூழல், சகபாடி சூழல் என்று இப்படியே எத்தனையோ சூழல்கள் ஒருவனுடைய விருத்தியிலே, மிக குறிப்பாக ஆளுமை விருத்தியிலே செல்வாக்கு செலுத்துவதை பார்க்கிறோம். இங்கே பொதுவாக பார்த்தால் வீட்டுச் சூழல், அம்மா அப்பா, இன்றைக்கெல்லாம் கருக்குடும்பம் என்கிற நிலையிலே தான் பலரும் வாழ்கிறார்கள். வீட்டிலே அம்மம்மா அப்பப்பா இருந்தால் இடைஞ்சல் என்று நினைக்கிறார்கள். அல்லது அம்மம்மா அப்பப்பா இப்பொழுது கனடாவிலே இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் பொதுவாக இந்த இலங்கை மண் சூழலைத்தான் நான் குறிக்கிறேன். பெரும்பாலும் வீடுகளிலே அப்பப்பா அம்மம்மாவோடு பிள்ளைகள் வளரக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது அருகிக்கொண்டே செல்கிற காலம் இந்த காலம். அதற்கு காரணம் என்னவென்று உங்களுக்கு புரியும். இந்த அப்பப்பா அம்மம்மா இருந்தால் அது கூட விருத்தியிலே ஒரு பெரிய செல்வாக்கை செலுத்துவதை பார்க்கிறோம். அவர்கள்தான் முதலிலே இராமாயணத்தை போதிப்பவர்கள், பாரத கதையை சொல்பவர்கள், நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுப்பவர்கள். தேங்க்யூ சொல்லுங்கோ, நன்றி சொல்லுங்கோ, நல்ல விழுமியம் சார்ந்த அறநெறி கதைகளை போதிப்பவர்கள் இவர்கள்தான். எனவே ஒரு குழந்தை பிறந்த காலத்திலே இருந்து வீட்டு சூழலிலே அவனுடைய ஆளுமை விருத்தி ஆரம்பமாகி விடுகிறது. ஆராரோ ஆரிவரோ ஆரடித்து நீ அழுதா என்று பாடுகிற பாட்டிலே இருந்து மாமா அடித்தாரோ மல்லிகை பூ கையாலே, மாமாவுக்கு என்ன கையடா, மல்லிகை பூவால் தடவுற மாதிரி தாண்டா அவர் அடிப்பார், நோகவே மாட்டுதடா
அத்தை அடித்தாளோ அரவணைக்கும் கையாலே என்று அத்தை உன்னை அரவணைப்பாள் தானடா என்று நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுக்கிற ஒரு தன்மை, அதைவிட ஒரு வீரத்தையும் அந்த தாய் ஊட்டுகிறாள். அடித்தாரை சொல்லியழு ஆக்கினைகள் செய்து வைப்பேன். சொல்லடா, யாரு உனக்கு அடித்தது? நான் இருக்கிறேன்டா நான் என்று ஒரு வீரத்தை. இதையே தான் பாரதி சொன்னான், வலிமை சேர்ப்பது தாய் முலைப்பாலடா என்றான். மானம் சேர்ப்பது மனைவியின் வார்த்தைகள் என்பது அடுத்த அடி. தாயினுடைய முலைப்பால் இருக்கிறதே, அது அவனுக்கு பெரிய வீரத்தை கொடுக்கிறது. எனவே ஆளுமை விருத்தியிலே வீட்டுச் சூழல் பங்களிப்பு செலுத்துகிறது, தவிர்க்க முடியாதது. அப்படி தாலாட்டு பாடுகிற காலத்திலே இருந்து இவர்கள் பிள்ளைகள் என்று 18 வயதை வரையறுத்தார்கள். உளவியலாளர்களும் அதை அப்படி வரையறுக்கிற காரணத்தால் நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இப்படியாக ஒரு பிள்ளை பருவத்திலே இருந்து, குழந்தை பருவத்திலே இருந்து அடுத்து வருகிற இந்த மாணவ பருவம், பிள்ளை பருவத்திலே ஆளுமை விருத்தி வீட்டுச் சூழலாலே வளர்க்கப்படுகிறது. இனி பாடசாலை சூழல். இங்கே ஒரு சரியான பிடியை பிடித்தார்கள். எதற்காக? அவர்களையே பார்த்து அடித்தார்கள். இந்து கல்லூரியிலே அனுமதி எடுப்பது என்பது இக்காலகட்டத்திலே மிக கஷ்டமான காரியம். நீங்கள் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணினா தான் இந்து கல்லூரியிலே அனுமதி எடுக்கலாம். அப்படி என்றால் எதற்காக போட்டி போடுகிறார்கள்? நல்ல பாடசாலை, நல்ல விளை நிலம், நல்ல விருத்தியை தரும் அந்த எதிர்பார்ப்பிலே தானே போட்டி போடுகிறார்கள். வவுனியாவிலே எதற்காக புதுக்குளத்திலே சேர்க்க வேண்டும் என்று பெற்றோர் விரும்புகிறார்கள்? நல்ல பாடசாலை சூழல், நல்ல சூழல், பாடசாலை சூழல் அமைய வேண்டும். எனவே பாடசாலை சூழல் தான் ஒரு பிள்ளையினுடைய தலைமைத்துவ பண்பை தீர்மானிக்கிறது, விளையாட்டு போட்டியிலே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது, கூட்டிணைவாக வேலை செய்யக்கூடிய தன்மையை தீர்மானிக்கிறது. இவர்கள் கேட்டார்கள், எனக்கும் அண்ணாவுக்கும் வருவது போட்டியா? இல்லையே. ஆனால் எனக்கும் பாடசாலையிலே இருக்கிற சகபாடிக்கும் இடையிலே போட்டி உருவாகும். அந்த போட்டியினூடாக என்னுடைய ஆளுமை விருத்தி பெறும். அத்தகைய போட்டித்தன்மையோடு ஆளுமையை விருத்தியடைய செய்கிற ஒரு களம் பாடசாலை தானே. எனவே பாடசாலை தானே இத்தகைய வாய்ப்புகளை எங்களுக்கு வழங்குகிறது என்று எல்லாம் பேசினார்கள். அதைவிட தக்கது எது, தகாதது எது என்று ஒரு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிற களம் பாடசாலை. அதனாலே தான் பாடசாலையிலே தண்டனை, அதை கூட சுவாரஸ்யமாக்கி சதுர்விகன் சொன்னார். பாடசாலையிலே தண்டனைகளை எல்லாம் எப்படி கொடுக்கிறார்கள்? ஏன் அப்படி கொடுக்கிறார்கள் என்றால், எந்த ஒரு ஆசிரியரும் இவனுக்கு அடித்து காலை முறிக்க வேணும் என்று நினைத்து தண்டனை கொடுப்பது கிடையாது. அவன் நன்றாக வர வேண்டும். ஒரு ஆசிரியர் தான் என்னை விட என்னுடைய மாணவன் உயர்நிலையிலே இருக்கிறான் என்று சொல்கிற பொழுது சந்தோஷப்படுகிற ஜீவன். சாதாரணமாக எங்களுடைய அலுவலகங்களிலே எல்லாம் என்னை விட இவன் பதவி உயர்வு பெற்றுவிட்டான் என்றால் கேட்டவுடனேயே முகத்தை தொங்க போடுவார்கள். ஆனால் சார், நான் 3A எடுத்திருக்கிறேன், எனக்கு மெடிசின் கிடைக்கப் போகிறது என்றால் தன்னுடைய பிள்ளை கூட ஃபெயில் ஆகிவிட்டாலும் இந்த சார் மகிழ்ச்சி அடைவார். சார் என்றால் டீச்சரும் தான். மகிழ்ச்சி அடைவார். ஏனென்றால் என்னுடைய மாணவன் உயர்ந்து நிற்கிறான், என்னை விட உயர்ந்து நிற்கிறான். அப்படி சந்தோஷப்படுகிற ஒரு களம் பாடசாலை. அதனால்தான் பாடசாலையிலே ஆசிரியர்கள் பிள்ளைகளை அடிக்கிறார்கள். ஏனென்றால் தங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய கீழைத்தைய பாரம்பரியத்திலே, நான் இப்போ அடிக்கிறதுக்கு வக்காலத்து வாங்குகிறேன் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. எங்களுடைய கீழைத்தைய பாரம்பரியத்திலே அடித்து பிள்ளைகளை வளர்த்தவர்கள் வெற்றி கண்டிருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியைத்தான் நாங்கள் எல்லாம் சொல்லுவோம். நாங்கள் வாங்காத அடியா? நீதிபதி இளஞ்செழியன் கூட, நானும் அதே பாடசாலையிலே படித்தேன். ஜீவானந்தம் என்று எங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் ஒரு பகுதி தலைவராகவும் இருந்தார். அவர் போட்டு மாடாய் அடிப்பார். ஆனால் இப்பொழுது அவையெல்லாம் எங்களுக்கு இனிப்பாக இருக்கின்றன. ஏனென்றால் நாங்கள் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அதற்கு பாடசாலை ஒரு களத்தை தந்திருக்கிறது. எனவேதான் பாடசாலை நன்மை எது, தீமை எது, தக்கது எது, தகாதது எது, இவற்றை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிற களம். வீட்டு சூழலும் அப்படித்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வீட்டிலே ஒரு பாச பிணைப்பு அங்கே இருக்கிறது. அந்த பாச பிணைப்பு, இந்த பிள்ளை ஒளிச்சு நின்று பீடி பத்தினாலும் அம்மா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாள். அம்மா சொல்லுவாள், இந்த பிள்ளை அப்படி செய்யாது. தச்சவன் களவெடுத்து போட்டு வந்தாலும் அப்பா சண்டைக்கு போவார்.
என்ற பிள்ளையா, அவன் கடைசி மட்டும் நினைச்சே பார்க்க மாட்டான். அப்படி அந்த வீட்டு சூழல் ஒரு பிள்ளையை திருத்துவதற்கு முயற்சிக்கிற தன்மை குறைவாக இருக்கும். அடிக்கடி ஒரு பையன் பாடசாலையிலிருந்து பேனையை களவெடுத்து கொண்டு வாரான். அப்பா சொன்னார், எடேய் உனக்கு எத்தனை பேனையை நான் கந்தூரில் இருந்து கொண்டு வந்து தாரன், ஏன்றா பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கொண்டு வாரேன் என்றால் என்ன புரிகிறது? அப்பா கந்தூரில் இருந்து களவெடுத்து கொண்டு வாரார் என்று புரிகிறது. ஆகவே இந்த வீட்டு சூழல் பிள்ளைகளை திருத்துகிற தன்மை சற்று குறைந்த தன்மை. ஏனென்றால் இந்த பாச பிணைப்பு இருக்கும். எனவே சூழல், பாடசாலை சூழல், வீட்டுச் சூழல், இந்த நேர வரையறைகளை விடுங்கள். ஏனென்றால் அந்த நேர வரையறைகளை காட்டிலும் அங்கே செயற்பாடுதான் மிக முக்கியமானது. ஒரு வகையிலே பார்த்தால் யாழ்ப்பாணத்திலே நான் பாடசாலைகளை சொன்னால் அது சில வேளைகளிலே முகச்சுளிப்புகளை ஏற்படுத்தலாம். இவர்கள் இந்து கல்லூரியினர் நேரே களத்தில் இருக்கிறார்கள், ஆகவே அவர்களை பாராட்டி சொல்லலாம். புதுக்குளம் பாடசாலை மாணவர்கள் இருக்கிறார்கள். இந்த பாடசாலைகளுக்கெல்லாம் போட்டி போட்டு பிள்ளைகளை சேர்க்கிறார்கள். ஏனென்றால் இந்த ஆளுமை விருத்தி களம் சிறப்பான களம் என்கிற காரணத்தால் தான் யாழ்ப்பாணத்திலே இருக்கிற அல்லது வடபுலத்திலே இருக்கிற இந்த பாடசாலை குறித்த சில பாடசாலைகளுக்கு போட்டித்தன்மை அதிகமாகவே இருக்கிறது. அப்பா அம்மா எங்களை பிடித்து கேட்பார்கள், அப்படி வேண்டி கொடுக்குறேன், இப்படி வேண்டி கொடுக்குறேன், ஒரு கதைச்சு சொல்றீங்களோ, இப்படியெல்லாம் ஒரு ஒரு விதத்திலே கையூட்டும் மாதிரி கருதி பேசுவார்கள். ஏன் அவ்வளவுக்கு முயற்சி செய்கிறார்கள் என்றால் நல்ல களத்திலே எங்களுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எனவே வீட்டுச் சூழல், பாடசாலை சூழல் இரண்டும் விருத்தியிலே பங்களிப்பு செய்தாலும் ஒரு சற்று அதிகமாக பாடசாலை சூழல் ஒரு பிள்ளையை உயர்த்தி வைக்கிறது. அதனாலே தான் நேர்முக தேர்விலே கூட கேட்பார்கள், இந்த பாடசாலையிலே படித்தாய், அல்லது ஒருவன் குளப்படி விட்டால் கூட கேட்பார்கள், யாரிடம் படித்தாய், ஆற்ற மகன் என்று கேட்பதை காட்டிலும் யாரிடம் படித்தாய் என்றுதான் கேட்கிறார்கள். எனவே பாடசாலை சூழல்தான் அதிக அளவிலே செல்வாக்கு செலுத்துகிறது என்கிற செய்தியை சொல்லி இதற்குள்ளே மிக சுவாரஸ்யமாக இந்த களத்திலே தங்களுடைய பேச்சாற்றலை வெளிப்படுத்தியவருக்கு உலக புகழ் பெற்ற பேச்சாளர்களான பட்டிமன்றம் ராஜா பாரதி பாஸ்கர் வழங்குகிற 5000 ரூபாய் பணப்பரிசை வழங்குவது இந்த நிகழ்ச்சியினுடைய வளமை. அந்த வகையில் இந்த களத்திலே இந்த களத்தை சற்று சுவாரஸ்யமாக்கிய பெருமை நான் ஏற்கனவே பாராட்டிய இந்து கல்லூரி மாணவன் சதுர்விகனுக்கு இருக்கிறது. அவருக்குத்தான் அந்த பரிசை நான் கொடுப்பதற்கு சிபாரிசு செய்கிறேன். பாருங்கள் சதுர்விகன். நல்லது நேயர்களே, இத்தகைய களத்திலே உங்கள் பாடசாலை சார்ந்த பிள்ளைகளும் பங்கேற்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். தயாரிப்பாளர் சொற்சமர், டான் தொலைக்காட்சி, இலக்கம் 707, ஆஸ்பத்திரி வீதி, யாழ்ப்பாணம். இந்த முகவரியோடு தொடர்பு கொள்ளுங்கள். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் டான் தொலைக்காட்சியினுடைய மனிதவள முகாமையாளர் செல்வச்சந்திரன் உங்களை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வருவார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சிக்கு அனுசரணை புரிகிற கல்வி காரூணியன் ESP நாகரத்னம் ஐயா, நிகழ்ச்சி தயாரிப்பாளர் டான் தொலைக்காட்சியின் மனிதவள முகாமையாளர் செல்வச்சந்திரன், படத்தொகுப்பு மற்றும் படப்பிடிப்பு மேற்கொள்கிற ராஜ் மற்றும் விபீஷன் குழுவினர் அத்தனை பேரோடும் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.